வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இப்போது சனி பகவானோடைய நன்மைகளை பத்தி பார்க்க போறோம். பொதுவா சனி தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அங்க நீங்க எந்த ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யறப்போ உங்களுக்கு நல்லது வாழ்க்கையில நடக்கும். சனி பகவானுக்குள்ள தலத்துல இருந்து தான் நம்ம சனி கவச ரட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ரட்சைகள் அங்கிருந்து தான் நம்மளுக்கு வருது. ஸோ இது சனி பகவானோட மந்திர பொறித்த எந்திரம். இந்த எந்திரத்தை பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுக்கு பூஜைகள்லாம் புனஸ்காரங்கள்லாம் அங்கிருந்து நம்ம செஞ்சு அதன் பிறகு இந்த மாதிரி தாயத்து வடிவில் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்குகள். இப்போது இது நம்ம சிம்பிளா தான் நம்ம உங்ககிட்ட காமிக்கிறோம். ஸோ இதுதான் கஸ்டமர் வாங்குறப்ப இந்த மாதிரியான வடிவத்துல நம்ம செஞ்சு கொடுப்போம். இப்போது நீங்க பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு சனி ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா வகையிலயும் ரொம்ப கவனமா அடி எடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மீன ராசிக்காரங்களுக்கு. மீன ராசிக்கு பொதுவா இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அவங்க என்ன அணியலாம் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சனி கவச ரட்சை. இது அவங்க அணியறதுனால நம்மளுக்கு தடங்குகள், கண்டங்கள், தோஷங்கள் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு நன்மையாக மாற்றக்கூடியதான் சனி கவச ரட்சை. இன்னும் எந்த ராசிக்காரங்களும் இதெல்லாம் போடணும் அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இது நன்மையை அளிக்கும் சனி ரட்சை. மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இப்பதான் தொடங்கி இருக்கு. ஸோ 7.5 வருஷம், இந்த 7.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கும் தடைகளை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த சனி ரட்சை ரொம்ப உதவியா இருக்கும். இன்னொரு ராசிக்காரங்கள் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது அத்தாசம சனி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.